மாறன் வீரா சீரியலில் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவையும் மாறனையும் எப்படியாவது ஒன்று செத்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து பார்த்தோம்னா ஒரு திட்டம் போடுறாங்க. அப்போ வந்து திருக்கல்யாணத்தில் இந்த மாதிரிக்கு நீங்கள் ஒரு பூஜை பண்ணணும், அப்போ தான் வந்து கண்மணியோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு ஜோசியர் சொன்னதை வச்சுட்டு அப்போ பார்த்தோம்னா வள்ளி வந்து அவங்க வீராவை திருக்கல்யாணத்துக்காக வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ வந்து சாமியை பல்லாக்கில் வச்சு ஊர்வலமாக வந்து அவங்க கொண்டுட்டு வரும்போது அப்போ பார்த்தோம்னா வந்து வீரா வந்து தோலை சுமந்துட்டு வராங்க. அதே இடத்துல பார்க்கும்போது அங்கே மாறன் வந்துருந்தாங்க. மாறனை பார்த்ததுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் சூர்யாவும் பக்கத்தில் நிற்கவும் இவன் எதுக்காக இங்கே வந்திருக்குறான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பதட்டம் அடைகிறாங்க. உடனே வீரா வந்து வள்ளிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்க வள்ளியம்மா, இவன் எதுக்காக அங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா பூசாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நீங்கள் ஜோடியாக இந்த பல்லாக்கு தூக்கிட்டு வரதுல உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமா, இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கவும் உடனே வந்து மாறன் சிரிச்சிட்டு இருக்கும்போது உடனே வீரா வந்து அவங்க வள்ளியை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க. இவனை எதுக்காக அங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன வீரா அப்படி சொல்லிட்டு இருக்கிற, ஜோசியர் என்ன சொன்னார், நீங்கள் வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து நல்லபடியாக இந்த பரிகாரத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாருல, அப்படின்னா உனக்கு கல்யாணம் வர முடிஞ்சிருச்சுது, நீ மாறன் கிட்ட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாலும் வாழாட்டாலும் சரிதான், ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து புருஷன் பொண்டாட்டி தானே, அப்படி இருக்கும்போது இந்த பரிகாரத்தெல்லாம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியாக சேர்ந்து தான் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்ம நினச்ச மாதிரிக்கு கண்மணியோட ஆத்மா சாந்தி நல்லபடியாக அடையும் அப்படின்னு சொல்லவும் இதனால் வந்து வீராவுக்கு ஒரு வழி இல்லாமல் அவங்களும் வந்து பல்லாக்கு தூக்கிட்டு வராங்க. இங்கே பார்த்தோம்னா சூர்யா வந்து இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடையவும் அப்போ உடனே இங்கே கனியை தான் காட்டுறாங்க. கனி வந்து அவங்க மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு எங்கள் சித்தியை வச்சு நீ இந்த மாதிரிக்கெலாம் வந்து பார்த்துக்கிட்டே வந்துன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஐயோ அவளே வந்து சேர்ந்தாலும் கூட இவ விடமாட்டா போலுக்கு அப்படின்னு மாறன் வந்து சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க சாமியெல்லாம் வந்து நல்லபடியாக பல்லாக்கில் வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்தது திருக்கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா திருக்கல்யாணம் சாமிக்கு நடத்தி வைக்கிறாங்க. அப்போ உடனே ஜோடியாக சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து சாமிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ எல்லாருமே வந்து ஜோடியாக வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறாங்க சாமிக்கிட்ட. அப்போ வந்து வீரா வந்து தனியாக வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வரும்போது உடனே வள்ளி வந்து கண்ணை காட்டுறாங்க, மாறா நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வீரா வந்து அப்படியே வந்து சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகும்போது மாறனும் பக்கத்தில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு பூவை போடவும் உடனே வீரா வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது மாறனும் வந்து பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சூர்யாவுக்கு பயங்கரமாக கோவமாக வந்துட்டு இருக்குது. நம்ம என்ன நடக்கக்கூடாதுலாம் சொல்லி நினச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு உடனே வீரா வந்து நீ எதுக்கிட்ட என் பக்கத்தில் வந்துன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே பாரு வீரா இது கோயிலாக்கும் நீ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கவும் உடனே கனி பாப்பா வந்து ஓடி வராங்க. இங்கே பாரு என்ன நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், எங்கள் சித்தியே நீ ரொம்ப சைட் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரிக்கு தெரியுது, இங்கே பாரு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு, இதெல்லாம் வந்து என்ன வள்ளியம்மாவோட வேலை தானா, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஐயோ இது என்னது அளவுக்கு மீறி இது பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உனக்கு இதெல்லாம் வந்து உனக்கு யார் சொல்லி கொடுக்குறா அப்படிங்கவும் அதான் வள்ளியம்மா கண்ணை காமிக்கவும் நீ ஓடோடையும் வந்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கும்போது உன்னை யார் இதெல்லாம் நோட் பண்ண சொன்னா அப்படிங்கவும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கனி வந்து மிரட்டிக்கிட்டு போகவும் உடனே வந்து அவங்க மாறனோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருன்னா அண்ணியே வந்து உங்களோட ஒன்று சேர்ந்தாலும் சரிதான், ஆனால் இந்த கனிப்பாப்பை விடமாட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவளுக்கு நான் தான் சித்தப்பான்னு தெரியாதுலாடா, அதனால தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க வீரை வந்து இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க வள்ளியம்மா இந்த மாறன் ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது அடுத்தது பூசாரி கூப்பிடுறாங்க. உடனே அவங்களும் வீராவும் வராங்க, இங்கே பாருங்க இதை இந்த மாலை வந்து உங்கள் புருஷங்கலத்தில் நீங்கள் போடுங்க, ரெண்டு பேரும் வந்து மாலையை மாற்றிக்கிடுங்க அப்படிங்கவும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் இந்த மாலையை தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாலையை மட்டும் வீரா வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ வந்து இதை வர அவங்க கழுத்தில் வர போட சொன்னாங்களான்னு சொல்லிட்டு அந்த மாலையை தூக்கி வீசுறாங்க. அது பார்த்தோம்னா கரெக்டாக மாறன் கழுத்தில் வந்து விழுறுது. உடனே வந்து அவங்க வீரா திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது மாறன் கழுத்தில் விழுந்திருக்கிறத பார்த்ததுமே என்னது நம்ம தூக்கி எறிஞ்ச மாலை அவன் கழுத்தில் போய் விழுந்துருச்சுது, இன்னுமே இவனை கேட்கவே வேண்டாம், இவன் ஆகாயத்தில் வந்து பறக்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சூர்யா வந்து இதை பார்க்குறாங்க, இது என்னது இதெல்லாம் தன்னால நடக்குதா எப்படி நடக்குதுன்னே தெரியல, ஆனால் இன்னைக்கு நடந்தது எதுவுமே சரியில்லை, எனக்கு தான் இந்த வீரா கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் அவளை சுற்றி வந்துகிட்டு இருக்கிறேன், இப்போ என்னன்னா இடையில வந்து மாற இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் இவன் வீட்டுக்கு வேற போயிட்டான், இனிமேலும் வந்து நம்ம கொஞ்சம் உசாரா தான் இருக்கணும், இவன் வந்து ஏற்கனவே வந்து இவன் துள்ளி குதிச்சிட்டு இருப்பான், இப்போ கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து சூர்யா பக்கத்தில் மாறன் வராங்க. என்ன சூர்யா இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கலக்கமாக இருக்குதா, இப்போ தானே நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், இனிமேல் தானே இருக்குது இந்த மாறனோட ஆட்டமே அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ சூர்யா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து
திருக்கல்யாணம் நல்ல மாதிரிக்கு முடிஞ்சதுமே வள்ளி வந்து பார்த்தோம்னா அவங்க வீராவை அழைச்சிட்டு போகிறாங்க. கண்மணிக்கு செய்யக்கூடிய அந்த சடங்குகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் வந்து மாறனும் செஞ்சு முடிக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து ஜோடியாக வந்து செய்யணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க தனித்தனியாக செஞ்சு அந்த இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருந்தாங்க. அடுத்ததான் வந்து வீட்டுக்கு வரவும் அப்போ வந்து வீரா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ரொம்ப ஓவராக துள்ளி குதிச்சுட்டு இருக்காதுன்னா உனக்கு நான் கொடுத்த வேலை என்ன வேலை, கண்ணியே நீ வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அவ்வளோதான், மற்றபடி நீ என்கிட்ட எல்லாம் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ மாறனுக்கு வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ மாறன் வந்து அந்த ஃபோனை பார்த்ததுமே பதட்டம் அடைகிறாங்க. அப்போ வர வீரா வர பக்கத்தில் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து அவங்க கட் பண்ணி விட்டுட்டே இருக்கவும் உடனே வீரா வந்து பார்க்குறாங்க, என்னது உனக்கு ஃபோன் வந்துட்டே இருக்குது, எதுக்காக நீ கட் பண்ணி விட்டுருக்குற அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் பேசிக்கிடுவேன் வீரா, இப்போ நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேல்ல, நீ என்கிட்ட வந்து திட்டுனாலும் பரவாயில்ல, ஆனால் என்கிட்ட பேசுகிறேல்ல அதுக்காக தான் இந்த ஃபோன் வந்து டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் உடனே வீரா வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ பார்த்தோம்னா மாறன் வந்து அந்த ஃபோனை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே பேசுறதுக்காக போகவும் அப்போ உடனே வீரா வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. மாறனுக்கு ஏதோ ஃபோன் வந்தது, நம்ம பக்கத்தில் இருந்தனால தான் அவன் வந்து அந்த ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தான். யாரும் அவனுக்கு பேசியிருப்பாங்க, அவனுக்கு நம்மளை தவிர வேறு யாருமே பெருசாக யாரும் கிடையாது, அப்படி இருக்கும்போது யார் இந்த மாதிரிக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்துகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தோம்னா வந்து மாறன் வந்து அதை வந்து ரொம்பவே ரகசியமாக அந்த ஃபோனை பேசிட்டு அவங்க வைக்கவும் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் இப்போ வந்து வீரா என்னை அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டா, நான் அந்த வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து பார்த்தோம்னா வீரா வந்து சரி என்னதான் இவன் பேசுகிறான்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒளிஞ்சு நின்று வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா மாறன் வந்து வீராவை பார்த்துட்டு தாங்க, ஓஹோ நம்ம ஃபோனில் பேசுகிறத கேட்கறதுக்காகவே இவன் வந்திருக்கிறா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து பார்த்தோம்னா மாறன் வந்து வச்சிருவோம். உடனே வீரா வந்து நம்மளை பார்த்து தான் அந்த ஃபோனை வச்சானா இல்லைன்னா வந்து அவங்க பேசி முடிச்சுட்டு வச்சானான்னு தெரியலையே, நம்ம வந்து அவன் பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா குழப்பத்தோடு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா வள்ளி வராங்க. என்ன வீரா சாப்பிட வரலையான்னு சொல்லி கேட்கும்போது அந்த வாரம் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறனே வந்து அவங்க கூப்பிடுறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா மாறன் வந்து அந்த ஃபோன் வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சார்ஜ் போட்டுட்டு போகவும் இப்போ வீரா அதை நோட் பண்ணுறாங்க. மாறன் வந்து ஃபோனை வந்து சார்ஜ் போட்டிருக்கிறான், சரி அவன் சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறான், இப்போ அந்த ஃபோனில் யார் தான் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வீரா அப்படியே நைஸாக வராங்க. அப்போ வந்து அவங்க ஃபோனை வந்து ஆன் பண்ண முடியல, ஏன்னா வந்து அது லாக் ஆகி இருக்குது. ஐயோ என்னது ஃபோன் லாக் ஆகிலாம் இருக்குது, ஆனால் அது வந்து ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்குது, அதில் யாரோ பேசியிருக்கிறாங்க, ஏதோ இவங்க பேசுறத பார்க்கும்போது ரகசியமா பேசுன மாதிரி இருந்தது, யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீரா நினைக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்க ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் ஃபோனை நான் லாக் பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ என்கிட்டயே அவன் வேலையை காட்டுற அப்படின்னு சொல்லி மாறன் நினைக்கிறாங்க. அடுத்துதான் மாறன் வந்து யாருக்கிட்ட பேசியிருப்பாங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.